வணக்கம். கருப்பு காலி தேவ பிரசனத்திலிருந்து உங்கள் பெரிய கருப்பன் பேசுகிறேன். இப்போ என்ன டாபிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டி சாத்தானை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா குட்டி சாத்தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க, குட்டி சாத்தான்னா என்ன வேலை செய்யும், அது என்னென்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. அது நம்மளும் ஒரு இதை வந்து சொல்லிடுவோம். மக்கள் மத்தியில் வந்து நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது குட்டி சாத்தானுக்கு. இந்த குட்டி சாத்தான் அப்படின்றது ஒரு சிறு தெய்வம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு துஷ்ட ஆவி. அந்த துஷ்ட ஆவி என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, மயானத்துல போய் நம்ம ஒரு கலயத்துல அடைச்சு வச்சு அது பொம்மை செஞ்சு அதுல வந்து அது தேவை அந்த ஒவ்வொரு ஆவி வந்து ஒவ்வொரு மாதிரி மரணம் அடைஞ்சிருக்கும். அந்த மரணம் அடைஞ்சதுல வந்து அந்த ஆவிக்கு என்ன தேவை, அது வந்து எதனால மரணம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி 48 நாள் போய் மயானத்துல பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி வச்சுட்டு அந்த ஆவியை கேட்பேன். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கும். ஒன்று கல்யாண பிரச்சனையில இருக்கும், ஒன்று சொத்து பிரச்சனைல, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். இந்த ஆவி வந்து நம்ம பிடிச்சி என்ன செய்வோம் அப்படின்னாக்க ஒரு கலயத்துல அடைச்சு வச்சிருவோம். அந்த கலயத்துல அடைச்சு வச்சு அப்ப சத்தியம் வாங்கிடுவோம் அந்த ஆவிக்கிட்ட வந்து, எனக்கு வந்து நான் சொல்றதெல்லாம் செய்யணும், செஞ்ச அப்படின்னாக்கா உனக்கு என்ன வேணுமோ அதை போற நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கி கலயத்துல அடைச்சு, இப்போ ஒரு கஸ்டமர் வரான்னா அந்த கஸ்டமர் நம்ம கொடுத்துருவோம். 48 நாள் அசைவ பூசை, சேவல், சுத்த சேவல் பலி கொடுக்கணும். டெய்லி ரெகுலரா கொடுக்கணும். ரெகுலரா வந்து என்னன்னாக்கா அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு ரத்த பலி கொடுக்கணும். அதுக்கு சேவல் தான், சுத்த சிவப்பு சேவல் தான். அதுக்கு வந்து அவல், பொறி, கடலை எல்லாமே கொடுக்கணும். கொடுத்தாச்சு அப்படின்னாக்க 11 நாளைக்கு அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சிடும். 11 நாளைக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிடும். பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து கேட்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கிட்ட வந்து சத்தியம் வாங்குறது வந்து நன்மைக்காக நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினா நல்லதே செய்யும். கெட்டதுக்காக தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா கெட்டதான் அப்படி பண்ணும். ஆனா நிறைய பேர் குடிச்சாத்தான் அப்படின்னாலே வந்து கெட்டதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தவறான, முற்றிலும் தவறானது. இது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஆளை வந்து அடிக்கணும் அப்படின்னாக்கா அடிக்கும், துன்புறுத்தணும் அப்படின்னாக்கா துன்புறுத்தணும். இதுதான் ஏவல் அப்படின்றது. குட்டிச்சாத்தான் தான் ஏவல். அதை போய் இப்போ ஒரு எதிரி இருக்காரு, அந்த எதிரி வீட்டில் போய் நம்ம ஒரு பொருள், சின்ன பொருள், அதை போய் கொடுத்துட்டு போட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க உடனே போகும், அந்த இடத்துக்கு போகும். அவங்க தூங்க விடாது. கல்லை கொண்டு எரியிற மாதிரி இருக்கும், ஆள் நடமாடுற மாதிரியே இருக்கும், திடீர்னு மயக்க போட்டு விழுவாரு, உயிரே போற நிலைமையெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா இது பூரா செஞ்சுக்கிட்டே இருக்கும். செய்யறது அப்படின்னாக்கா அதுக்கு தேவை டெய்லி 48 நாள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அசைவு பூசை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு நாள் 10 நாள் இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம எதுக்காக வேண்டி பயன்படுத்துறோமோ, ஒரு ஆளை துன்புறுத்துறதுக்கு, ஒரு ஆளை அழிக்கணும்னு நினைச்சு வாங்கினோமோ அது நம்மளவே செய்யும். செய்யும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அப்படின்னாக்க அவங்க வாரிசு யாருமே இல்லை. இப்போ கல்யாணம் வந்து கணவன் மனைவியோட இருக்காங்க, பிள்ளையோட இருக்காங்க அப்படின்னாக்க இருந்தாச்சு அப்படின்னாக்க கணவன் மனைவியை பிரிச்சிடும். அது வந்து இந்த குட்டிச்சாத்தன் என்பது பிரிச்சிடும். ஏன்னா ஏன் பிரிக்கும் அப்படின்னாக்க கணவன் மனைவியோடு இருந்தா அப்படின்னாக்க அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க விட மாட்டாங்க மனைவி ஆகப்பட்டவங்க. அதனால முதல்ல வந்து மனைவியை துண்டிக்கும். துண்டிச்சாச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க தான் பெரும்பாலும் இதை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு எப்படியோ சரி பண்ணி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னாக்கா அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இறந்த பிறகு வந்து என்னன்னா அந்த குடும்பத்துல யார் யார் இருக்காங்களோ அந்த சந்ததிகளை பூராமே அழிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு தேவையான பூஜைகள் அவங்களால யாருமே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காதனால என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த ரத்த பலிக்காக வேண்டி அந்த வீட்டில் உள்ளவங்களே ரத்த பலி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு. இதுதான் முழுவதும் குட்டி சாத்தானுடைய முழு விவரம்.